நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களை பற்றி நினைக்கிறத விட நீங்கள் பெட்டர். பிச்சு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் பெட்டர் தான். ஏன் தெரியுமா? நான் உங்கள் ஃபயாஸ், MBBS ஸ்டூடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். நான் என் லைஃப்லேருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பார்ட்டில் நான் எப்படி என் செல்ஃப் டவுட்டை தாண்டி, என் செல்ஃப் டவுட்டை நான் மறந்து என்னையே அறியாமல் நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு இருந்தேன். இன்ஸ்டியூஷனில் நான் வந்து ஒரு 6th to 8th ரேங்க்குள்ளே அந்த மாதிரி எடுப்பேன். அப்போது என்ன பண்ணாங்க, என் பிரின்ஸிபல் வந்து திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க, டாப் 5 மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாப் 5 கூப்பிட்டு ஒரு ஹாலிடேஸ்க்கு முன்னாடி, ஐ திங்க் பொங்கல் ஹாலிடேஸ் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் வந்து நல்லா படிக்கிறீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லோரும் கேவிபியில் நல்லா ஸ்கோர் பண்ணணும். நீங்கள் கேவிபிஐ பற்றி என்னென்னு தெரியலனா கீழே லிங்க் கொடுக்குறேன். இட்ஸ் எ வெரி பிக் எக்ஸாம், ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸாம் கூட. அந்த கேவிபி எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும் மற்றவங்களால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரே கோவம். நான் 6th ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அந்த டைமில் ஐ ஹவ் இம்ப்ரூவ்ட் மை ஸ்கோர்ஸ் அண்ட் ஐ ஹவ் காட்டன் மை 6th ரேங்க் ஆல்மோஸ்ட். ஆனால் அந்த 5 பேரை மட்டும் கூப்பிட்டாங்க. எனக்கு பயங்கர கோபம் என் பிரின்சிபல் மேலே. இப்படி எந்த அளவுக்குனா, என்னை எப்படி நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், என்னை உங்களால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்ற லெவலுக்கு எனக்கு கோவம். அப்போது என்ன பண்ணேன்னா, அந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிச்சு வந்தோம். அப்போது வந்து டாப் 10 கூப்பிட்டு எங்களை வந்து தனியாக ஒரு கிளாஸ் ரூம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. கேவிபி ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கேவிபிக்கு 5 days டைம் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த பிரின்சிபல் அந்த டாப் 5 கூப்பிட்டப்போ என்னை கூப்பிடலேன்ற கோவம் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும், கேவிபியில் நான் ஸ்கோர் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் வந்து பிளான் ஃபிசியாலஜி உங்களுக்கே தெரியும், 5 chaptersோ 6 chaptersோ இருக்கும். அது முடிக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஆல்மோஸ்ட் ஒரு நாள் டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு மட்டுமே, வேர்ட் பை வேர்ட், நீட்க்கு வந்து வேர்ட் பை வேர்ட், லைன் பை லைன், டயக்ராம்ஸில் இருக்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் உட்பட மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவை எல்லாத்துக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அனாலிசிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மொத்தத்தை அனலைஸ் பண்ணேன். கேவிபி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மொத்தத்தை அனலைஸ் பண்ணேன். பிளான் ஃபிசியாலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சது. பிளான் ஃபிசியாலஜி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்போது என் செல்ஃப் டவுட் நான் மறந்துட்டேன். லிட்ரலாக சொல்கிறேன், என் செல்ஃப் டவுட் நான் மறந்துட்டேன். அதோட அட்வான்டேஜ், 5 மணி நேரத்தில் மொத்த பிளான் ஃபிசியாலஜி என்னால் முடிக்க முடிஞ்சது. அது முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். என்னால் தான், அந்த செல்ஃப் டவுட் இருந்ததுனால தான், என்னோட லிமிட்டேஷன்ஸ் இதுதான், நான் இந்த பார் லோவாக செட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து அந்த 5 hours முடிக்க முடிஞ்ச என்னால் எவ்வளோ டைம் நான் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன்றது எனக்கு புரிய வந்தது. அப்போ தான் தெரிஞ்சது என்னோட ஃபுல் பொட்டென்ஷியல், என் ட்ரூ பொட்டென்ஷியல் வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அதை விட ஜாஸ்தின்னு. அப்போ நான் அதை விட லிமிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதே தான் உங்களுக்கு, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட உங்கள் ட்ரூ பொட்டென்ஷியல் இஸ் ஸோ ஃபார் ஹையர். உங்களால் முடியும். உங்களாலையும் நீட்டில் அச்சீவ் பண்ண முடியும். உங்களாலையும் நீங்கள் என்ன கோல் வச்சுருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும். அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜ் எக்ஸாமாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம். நீட் உங்களால் முடியும், கண்டிப்பாக முடியும். பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் டு அச்சீவ் இன் நீட். நீங்கள் நீட்டில் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சந்திக்கலாம். என்ன பார்த்துட்ருக்கீங்க? போய் படிங்க. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். சரி, இவ்வளோ சொல்லியிருக்கேன். இதுவரையும் என் ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவனை எப்படி நம்பலான்னு கூட உங்களுக்கு தோணும். என்னோட நீட்டில் நான் அச்சீவ் பண்ணது, தமிழ்நாடு ரேங்க் வாஸ் 63. நீட் 2018 நான் அச்சீவ் பண்ணேன். ஐ ஹவ் ஸ்கோர்ட் இன் ஜிப்மர். ஐ ஹவ் ஸ்கோர்ட் ஏர் 98 இன் ஜிப்மர். எய்ம்ஸில் 868, ஏர் 868, and I have cleared KVPY. This is my credibility. And one more thing, நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ எனக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக முக்கியமான விஷயம், உங்கள் கோல் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் இப்போயே லீவ் பண்ணிடுங்க.
வில் see you later. Bye.